கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உயிரிழந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய போது மின்சாரம் தாக்கியதில் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் கேட்கலாம். தேவநாதன், தற்பொழுது அந்த 12 பேரும் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன தேவநாதன்? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மேல்கவரப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் விவசாயி லோகநாதன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை லோகநாதன் உயிரிழந்து விடவே அவரது உறவினர்கள் அவரது உடலை அந்த மேல்கவரப்பட்டு பகுதியில் உள்ள வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு பிரீசர் பாக்ஸில் அவரது உடல் வைக்கப்பட்டு அந்த ஊர்க்காரர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரீசர் பாக்ஸ் மீது மின்சாரம் பாய்ந்ததை தொடர்ந்து அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த 12 பேர் பிரீசர் பாக்ஸ் மீது கை வைத்த நிலையில அவர்கள் தூக்கி வீசப்பட்டு மயக்கமடைந்தனர். அதாவது இறந்த லோகநாதன் மனைவி உட்பட 12 பேர் இதில் மயக்கமடைந்த நிலையில அருகில் இருந்தவர்கள் இவர்கள் 12 பேரையும் பண்ருட்டி அரசு மருத்துவமனையிலிருந்து அனுமதிச்சாங்க. அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. தற்போது சிகிச்சைக்கு பிறகு அந்த 12 பேரும் நலமாக இருப்பதாக தெரிய வந்ததை தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் மற்றும் மின்சார துறையினரும் அந்த வீட்டிற்கு சென்று அங்கு அந்த பிரீசர் பாக்ஸ் மீது எதனால் மின்சாரம் பாய்ந்தது என்பதை பார்த்து அதனை தற்போது சரி செய்துள்ளார்கள். இருந்தாலும் இந்த சம்பவம் குறித்து பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.